வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். நேத்திக்கு ஃபுல்லா வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு காலங்கத்தால எந்திரிச்சு பூஜை எல்லாம் முடிச்சு அதையும் ஷூட் பண்ணி எடிட்டிங்ல நான் சேர்த்திருக்கேன். ஸோ வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன நடந்துச்சு, முன்னாடி நாள் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நீங்க vlogல பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஷர்வின் ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேஷன். ஜம்முன்னு வேஷ்டி சட்டை எல்லாம் போட்டுட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிருக்காரு. காலையிலேயே வீட்லயும் நல்லபடியா எல்லா பூஜையும் முடிச்சாச்சு, சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. ஷர்வின் குட்டி வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங்கா கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அண்ட் மார்கழி மாசத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை இது. ஏன்னா அடுத்த வாரம் தை வந்து பிறக்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாம வைகுண்ட ஏகாதசி. இன்னைக்கு விரதம் நோன்பு அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாங்க வந்து சிவ கோத்திரம், விஷ்ணு கோத்திரம் இல்லை. பட் இன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டுட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு லக்ஷ்மி நாராயணனுடைய கடாட்சமா நம்ம வீட்டுக்கு வேணும் அப்படின்றதுனால சாமி மட்டும் கும்பிடுவோம். பூ பழம் வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு கும்பிடுவோம். அவ்வளவுதான், சிம்பிளா கும்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு பெருமாளுக்கு விசேஷமா வெள்ளிக்கிழமை வேறையா, ஸோ வைகுண்ட ஏகாதசியா. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பிரதோஷம். சனி பிரதோஷம்லாம் விரதம் கண்டிப்பா இருக்கணும்னு நினைப்பேன். பட் சிச்சுவேஷன்ஸ், வேலை, நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் இதெல்லாம் பொறுத்து நான் அட்லீஸ்ட் சனி பிரதோஷம்ல ஒரு பொழுது இருக்கணும். விரதம் மாதிரி இல்லாம ஒரு பொழுது மாதிரி, அதாவது ஒரு வேளை டிஃபன் மட்டும், ஒரு வேளை சாப்பாடு மட்டும் அப்படியாவது சாப்பிட்டுறணும் அப்படின்னு நினைப்பேன். சம்டைம்ஸ் அன்னைக்கு பிரதோஷமே தெரியாமையே வெளில போயிருக்கும் போது அலைச்சல்ல நான்வெஜ் ஹோட்டல்ல சாப்பிட்டுறேன். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணதான் செய்யறேன். நான் ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப பயபக்தியா சாமி கும்பிடுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என் மனசறிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணது கிடையாது. இப்படி தெரியாம நான் வந்து இன்னைக்கு இன்னைய நாள் என்ன, கிழமை என்னன்னு பார்க்காம விட்டுருவோம், எங்கேயாவது சாப்பிட்டுருவோம், அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஐம் நாட் பர்ஃபெக்ட், அதை நான் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பட் நம்ம மனசு உள்ள என்ன இருக்குன்னு தான் விஷயம். வாயில என்ன இருக்கு, நம்ம எப்படி சாமி எல்லாம் அழகா வச்சு கும்பிடுறோமா, நிறைய படைக்கிறோமான்லாம் இல்ல, மனசார உள்ள இருந்து கும்பிட்டாலே சந்தோஷம் தான். ஸோ அந்த மாதிரி நான் செய்வேன். சம்டைம்ஸ் மிஸ்ஸும் பண்ணுவேன். இன்னைக்கு நல்லபடியா வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசிக்கு சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டது சந்தோஷம். நம்ம வீட்டுல இருக்க துளசிக்கும் பூஜை பண்ணது ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டுல இருக்க துளசியே எடுத்து பெருமாளுக்கும் அழகா நம்ம வந்து வச்சிருக்கோம். அது கொஞ்சமா கிளீனா வச்சிருக்கேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்குது. நல்லது நடக்கும் போது சிலதெல்லாம் திருஷ்டி படுற மாதிரி நடக்கும். நம்ம என்ன பண்ணோம், இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கு ஏன்னா அடுத்தடுத்து படி போற வேலை இருக்கு, அதுக்கு நிறைய உழைப்பு பண்ற வேலை இருக்கு. ஸோ அதை நோக்கி முன்னாடி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நேற்று வந்து ஜிக்கு வந்து சுகர் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஜிக்கு சுகர் டெஸ்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் எவ்வளவு ஜி இருந்தது? சுகர் வரும்போதா ஸ்டார்டிங் வந்தபோது ஸ்டார்டிங்ல 400 கிட்ட இருந்துச்சு. 400 கிட்ட இருந்துச்சு. ரொம்ப 419 இருந்தது. அப்புறம் கொஞ்சமா ஹெவி டோசேஜ் மெடிசன் எல்லாம் கொடுத்து தான் குறைச்சாங்க. அதுக்கப்புறம் நார்மல் டோசேஜ் மெடிசன் கொடுத்துட்டோம். அப்போ நடுவில் ஏறும் இறங்கும். ஒரு ஜி வந்து என்ன பண்ணுவாரா, 10 டேஸ்க்கு ஒன்ஸோ இல்லை 15 டேஸ்க்கு ஒன்ஸோ அவர் கையிலேயே செக் பண்ணிக்குவாரு. ஏறும் பொழுது இறங்கும் பொழுது அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து டயட்ஸ் வந்து கொடுப்பேன். அண்ணனுக்கு டயபெட்டிக்கா என்ன நீங்க மெடிசன் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி ஃபுட் டயட் கொடுக்குறீங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இப்போ அவரோட டயபெட்டிக்ல லெவல் என்ன இருக்கு, அவர் எப்பவுமே டெஸ்ட் எடுக்கிறத பத்தி நான் ஏற்கனவே எப்படிலாம் அவர் டெஸ்ட் எடுப்பார் வீட்லயே இதெல்லாம் சொல்லியிருக்கேன். பட் இந்த வாட்டி நான் ஒரு குட்டி அப்டேட் மாதிரி கொடுத்துடுறேன். அவருடைய டயட்ஸ் எல்லாம் வேணும்னா சொல்லுங்க. பொங்கல் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவருடைய இப்போ லேட்டஸ்ட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று எடுத்திருந்தேன். ஸோ இன்னைய பூஜை விழா பார்த்துட்டீங்க. நேற்று நான் டெஸ்ட் எடுத்ததுல இருந்து அப்படியே சென்னை சில்க்ஸ், எந்த இடம், குரோம்பேட் சென்னை சில்க்ஸ்க்கு வந்து சிம்பிள் காட்டன் சாரீஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு கேரி பண்ண. இந்த மாதிரி சாரீஸ் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிருந்தேன். ஜீனி பட்டுப்புடவை எடுத்தே அவனை பொங்கலுக்கு எப்படி நான் உனக்கு சாரி எடுத்து கொடுக்காமன்னாரு. பட்டுப்புடவை செக்ஷனுக்கும் போய் 2-3 சாரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 4000 5000 மினிமம் மிக்சட் பட்டே, அதாவது 80% பட்டு நூல்ல செஞ்சது. சரி வந்து ஒரிஜினல் கிடையாது, நூல் வந்து பட்டு நூல். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா 7000 6000 அதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சிம்பிளா ஒரே ஒரு பார்டர் வச்சு அதுக்கு அந்த காசுக்கு நான் 2-3 சாரி 1000 ரேஞ்ச்ல 800 ரேஞ்ச்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு வந்து vlogல காமிக்கிறேன். நான் பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரீவியஸ் டே மார்னிங் ஷர்வன் குட்டிக்கு சிம்பிளான லஞ்ச் தான் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கும் முன்னாடி நாள் ராத்திரி கொஞ்சம் லேட்டா நான் வந்து தூங்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா ஒரு 2-3 நாளா எனக்கு செம்ம வயிறு வலி, ஸ்டொமக் அப்செட், அப்படியே டல்லா வத்தலா ஆயிட்டேன்னு சொல்லணும். ஒரு மாதிரி உடம்பே வளவலான்னு இருந்தது, உடம்பு முடியல. சோ அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன், தூக்கம் இல்லாம இருந்தது. ஆத்திர அவசரத்துக்கு ஒரு 4 வெண்டைக்காவை கட் பண்ணி வெண்டைக்காய் சாதம் செஞ்சு கொடுத்து பேக் பண்ணி ஷர்வன் குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஜியோ வந்துட்டு ரொட்டீனா அவருக்கு சுகர் வந்து டெஸ்ட் பண்ணுவாரு. சோ பிஃபோர் ஃபுட் வந்து சுகர் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிருக்காரு. அதை தான் நான் இப்ப உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இது மாதிரி டெஸ்ட் பண்றதை நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோல காமிச்சிருந்திருக்கேன். உங்கள பல பேருக்கு தெரியலாம். நம்ம சேனலுக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது அகாரோ குளுக்கோமீட்டர் பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம், மாடல் GLM 76. இது கூட மெயின் யூனிட் 10 பீஸ் ஸ்ட்ரிப் அண்ட் லான்செட்,
லான்சிங் டிவைஸ், பேட்டரி அண்ட் கேரி பண்றதுக்கு ஒரு கேஸும் கொடுத்தராங்க. 5 செகண்ட்ல நம்ம ஈஸியா சுகர் டெஸ்ட் பண்ணிட முடியும். ப்ரீ மீல் அண்ட் போஸ்ட் மீல் வந்து மெமரி கிட்டத்தட்ட 180 மெமரிஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோம் இதுலயே. இதுக்கு 1 இயர் வாரண்டியும் தராங்க. இதுலயே 50 பீஸ் ஸ்ட்ரிப் நாங்க ஏற்கனவே வாங்கி நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்ததை உங்களுக்கு வீடியோல காமிச்சிருந்திருக்கேன். சோ ஒரு வாட்டி ஒன்னு ஜி வாங்குவாங்க. 10 ஸ்ட்ரிப் இருக்கிறதோ இல்லனா 50 ஸ்ட்ரிப் இருக்கிறதோ வாங்குவாங்க. இந்த வாட்டி இது வந்து 10 ஸ்ட்ரிப் இருக்கிறது. யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கையை நல்லா கிளீன் பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. லான்செட்டை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தெளிவா மேனுவல்லையே எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் படமாவும் டெக்ஸ்ட்லயும் கொடுத்துருப்பாங்க. ஈஸியா நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டெஸ்ட் ஸ்ட்ரிப்பை ஃபர்ஸ்ட் மெயின் யூனிட்ல இன்சர்ட் பண்ணிக்கணும். பிளட் சாம்பிள் எடுத்துக்கணும். டெஸ்ட் ஸ்ட்ரிப்ல அந்த பிளட் ட்ராப்பை நீங்க விட்டீங்கன்னா அதாவது டச் பண்ணீங்கன்னாலே போதுமானது. குளுக்கோஸ் ரீடிங் வந்து ஈஸியா நம்ம பாத்துற முடியும். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் வந்து கவுண்ட் டவுன் மட்டும் அந்த டைம் எடுத்துக்கும். 5 செகண்ட்ல நமக்கு அதை காமிச்சிடும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. நீடில் போட்டதுக்கு அப்புறம் பின்னாடி லைட்டா இழுத்து விட்டீங்கன்னா அந்த ஆரஞ்சு பட்டன் மேல தூக்குனாப்ல வந்துரும். அப்புறம் அதை பிரஸ் பண்ணும்போது நீடில் ஷாட் மாதிரி நம்ம விரல்ல வந்து அடிக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஜெக்ஷன் எந்த ஃபோர்ஸ்ல வரணும் அப்படின்ற லெவலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்கார்ட் பண்ணும்போது சேஃபா டிஸ்கார்ட் பண்ணுங்க. ஜிக்கு பிஃபோர் மீல் சுகர் லெவல் 139 இருக்கு. நல்லா கம்மியா இருக்குல்ல ஜி சுகர் உனக்கு? கம்மியா இருக்குடா. 139. நான் எதுவுமே காலையில இருந்து சாப்பிடலங்க, வெறும் வயிற்றுல இருக்குங்க. ஜியை வாங்கன்னு சொன்னேன். ஷர்வனுக்கு பஸ் இன்னைக்கு லேட் ஆயிட்டதுனால ஸ்கூல்ல கொண்டு போய் அவர் தான் விட்டுட்டு வந்தாரு. இப்பதான் நான் திராட்சை தண்ணியே குடிக்க போறேன். ஹெச்பி கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி உள்ள இருந்த திராட்சை வந்து ஊற வச்சு ஒரு 10 திராட்சை நைட்டே ஊற வச்சிருவேன். இதை சாப்பிட்டுட்டு வெறும் வயிற்றுல தைராய்டு மாத்திரை காலையில எழுந்தோடனே போட்டுருவேன். அடுத்தது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரிங்கா குடிப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தனியா தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். இதுக்கே டைம் ஆயிடுச்சு. டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமா, தை பிறந்துச்சுன்னா ஒரு நல்ல விடிவு காலம் நமக்கு வந்து பிறக்க போறது. தை பிறந்தோட ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அதை நாங்க உங்களுக்கு வந்து சொல்றோம். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை பிறந்தோட ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்றேன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, கொஞ்ச நேரம் தான். நான் உங்களுக்கு சீக்கிரமா அந்த விஷயம் எல்லாம் சொல்றேன். காலையில ஷர்வின் குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி பூண்டு பொடி வச்சிருந்தேன்ல, சோ ஒரே ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கிட்டு ரைஸ் வந்து தனியா வடிச்சிட்டு வெங்காயம் நல்லா போட்டு கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாம் தாளிச்சுட்டு வெண்டைக்காவையும் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அந்த குழம்பு போனதுக்கு அப்புறம் உப்பு போட்டுட்டு அந்த பொடி லாஸ்ட்ல போட்டு 2-3 பரட்டிட்டு ஒயிட் ரைஸ் வடிச்ச சாதத்தையும் போட்டு நல்லா பரட்டியாச்சு. அவ்வளவுதான், வெண்டைக்காய் சாதம் செம்ம டேஸ்ட், செம்ம எம்மியா இருந்தது. அந்த ஒரு இட்லி பூண்டு பொடி இருக்கு இல்லையா, அதை நீங்க அரைச்சு வச்சுட்டீங்கன்னா பொரியலுக்கு, தோசைக்கு, ஊத்தப்பம்க்கு, இட்லிக்குன்னு தொட்டுக்க சைட் டிஷ் வச்சுக்கிறது மட்டும் இல்லாம பொரியலுக்கு எல்லாம் போடுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ரைஸ் கூட நீங்க எல்லா காய்கறிக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அருமையா இருக்கும். வெண்டைக்காவும் மீனும் ஜிக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் ரைஸே சாப்பிடலாம் அப்படின்னாங்க. ஏன்னா நாங்க வெளில போறதுனால இந்த லஞ்ச் என்ன பண்றது, செஞ்சது வேஸ்ட் ஆயிடும், இதே சாப்பிடலாம்னாரு. பட் இது பத்தாது. அண்ட் இன்னைக்கு தேவையான புரோட்டீன் நாங்க எடுத்துக்கணும். நாளைக்கெல்லாம் பூஜை நேரத்துல சாப்பிட முடியாதுன்றதுனால இருக்கிறத கொஞ்சம் குவான்டிட்டி ரைஸ் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னுட்டு வெங்காயம் முட்டை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடயே இருந்த ரைஸையும் போட்டு கொஞ்சம் குவான்டிட்டியை ரைஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா முக்கியமான வேலையா நாங்க வெளில கிளம்ப வேண்டியிருக்கு. அது முடிச்சுட்டு நாங்க வந்து கடைக்கும் போறோம். லாஸ்ட் மினிட் பொங்கல் ஷாப்பிங், அதுவும் ஜி கம்பல் பண்ணனால. ஸோ அவ்வளவுதான், நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சு சூப்பரா. இதுதான் நாங்க இப்ப பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போறோம், சாப்பிட்டு கிளம்ப போறோம். வீட்லயே இந்த மாதிரி நீங்களும் சுகர் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும், உங்களுடைய சுகர் மெயின்டைன் பண்ணிக்கணும், டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்க டயட்ஸை மாத்தி நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ராடக்டோட லிங்க், அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். வேணுன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களை பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவர் டெஸ்ட் பண்ணுவாரு. நிறைய பேர் அவருக்கு என்ன டயட் கொடுக்குறீங்க, அவருக்கு சுகர் எப்படி இருக்கு, குறைஞ்சிச்சா இல்லையா அப்படிலாம் கேக்குறீங்க. அதனால நான் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். சாப்பிட்டுட்டு அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பண்ணிட்டு நாங்க வந்து நேரா சரவணா ஸ்டோர்ஸ் போலாமா ஜி? சரவணா ஸ்டோர்ஸா? எந்த ஏரியா? நீ எங்க சொல்றீங்க? எந்த சரவணா ஸ்டோர் ஓகே உனக்கு? எதுனாலும் ஓகே. குரோம்பெட் சரவணா, ரேடியல் ரோட் சரவணா, எதுனாலும் ஓகே. சரி, ஏதாவது ஒன்றுக்கு போயிடலாம். சரவணா ஸ்டோர்ஸ் சாப்பிடும்போது டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிப்போம். சரி வா, சுட சாப்பிடலாம். ஜி ஆஃப்டர் ஃபுட் டெஸ்ட் பண்ண போறீங்களா? ஆஃப்டர் ஃபுட் வந்து நம்மளுடைய இப்ப சாதம் வேற சாப்பிட்டுட்டு எடுக்கிறியே, இப்ப அதிகமா காட்டாதா? அதிகமா காட்டாது. பாஸ்மதி அரிசி, பாஸ்மதி அரிசி தனியா அதிகமா காட்டாதுன்றியா? பாப்போம். பாஸ்மதி அரிசி வந்து அந்த வெண்டைக்காய் சாதத்துக்கு எவ்வளவுயா மார்க்கெட்டிங் பண்ணுவேன் நீ? இல்ல, பாஸ்மதி அரிசி வந்து நம்ம இந்த அரிசியை விட வந்து சுகர் வந்து கம்மியா தான் இருக்கும். தெரியும். டயட்ல கூட நார்மல் ரைஸை விட பாஸ்மதி ரைஸ் சாப்பிடலாம். மில்லட்ஸ், குவைனா அதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. ஆமா, குயின் அது பாத்துமா இருக்கா தானே? அது இல்ல, ரைஸ் ஐட்டம். சரி, திரும்பி டெஸ்ட் பண்ணுவோம். சரி, இந்த பக்கம் திருப்பிக்கணும். எனக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணனும் ஆசையா இருக்குச்சி. அப்புறமா நைட் இப்படி இருக்கு. சோ எனக்கு சுகர் வந்திருந்தா நான் ஒல்லியா இருந்திருப்பேன். தைராய்டு வந்து குண்டாயிட்டேன். அப்படியா? நீ ஒல்லியா சிக்கனுக்குற. சிக்கன் இருக்குறனா? ஆமா, ஊசியை போடுறேன். பாத்து பக்குன்னு எடுப்புது. ஆஃப்டர் ஃபுட் வந்து சுகர் டெஸ்ட் பண்ண போறாரு.
சொயிங்கன்னு இந்த இதுல ஹோல் இருக்கு, அது வழியா உள்ள போயிடும். உள்ள எடுத்துக்கிட்டு 5 4 3 2 கவுண்ட் டவுன். 140. 150 தானே சுகர். 139 தான காட்டுச்சு, 140 தான்டா. பாத்தியா சுகர் எனக்கு கம்மியாயிடுச்சு. பரவாயில்ல, பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகும். நான் பார்த்தேன் 160 170 காட்டுமோன்னு நினைச்சேன். பரவாயில்லடா, 140டா. சுகர் உனக்கு நிறைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரி கண்ட்ரோல்ல இருக்கு, நான் இத்தனை நாள் டயட் இல்லாம இன்னைக்கு அதை சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன்னு சாப்பிடாது. பாக்ஸ்ல ஸ்வீட் வாங்கினா ஸ்வீட் காலியா வருது, இவரு வாங்க ஸ்வீட் சாப்பிடுறது இவரு. என்னது என் மூஞ்சு ஸ்வீட் சாப்பிடுறது. அந்த லட்டு நீ சாப்பிடல, பால்கோவா நீ சாப்பிடல. பாக்ஸ்ல உள்ள ஸ்வீட்டை நான் வந்து சாப்பிடவே இல்லடா. இந்த நியூ இயர்க்கு வாங்கினது கூட கோயில்ல பிரசாதமா கொடுத்த லட்ட, அந்த பால்கோவா நீ சாப்பிடல. பால்கோவா நீ கொஞ்சோண்டு சரின்னு கொடுத்தான்னு டேட் சாப்பிடும் கொஞ்சம் கொடுத்தான். ஒரு வாட்டி நான் சாப்பிடும்போது எங்கிட்ட வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் நீ வாங்கிட்டு வந்த அன்னைக்கு நியூ இயர்மா நீ சாப்பிடுமா நீ எனக்கும் கொடுத்த. இப்படிதாங்க ஏமாத்துறாரு. இதுல வேற இவங்க அம்மா சொல்லுவாங்க அவன் சுகர் சாப்பிடாம பாத்துக்கோமா, ஸ்வீட் சாப்பிட பாத்துக்க, பப்பா வழியில உட்கார வச்சு பாத்துக்கிறதுக்கு அந்த பாக்ஸே சாப்பிடுவேன் மொத்தமா. ஆனா வந்து வேணாம் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் வந்து ஒயிட் சுகர் எவ்வளவு சாப்பிடுறது நிறுத்திட்டேன். ஆமா ஆமா, நம்ம வீட்ல இந்த மாசத்துல ஒயிட் சுகர் வாங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். ஒயிட் சுகர் தான் வேணாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால வந்து கொஞ்சமா நான் கம்மி பண்ணிடுறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் டயட்ல நீ ஹெல்ப் பண்றதுனால ஜி இப்படி சாப்பிடுங்க, சில நம்மளே சாப்பிடலாம் காட்டுங்க, ஜி சுகர் இருக்கு உனக்கு இதை சாப்பிடுச்சுன்றப்ப ஏதோ ஒண்ணு குறைஞ்சிருச்சுமா. உங்க அம்மா என்னன்னா உங்க அம்மா உனக்கு வந்து அவங்க ஸ்வீட் கொடுப்பாங்க. ஆனா என்கிட்ட சொல்லும் போது அவனை நீ பாத்துக்கம்மா நீ தாமா பாத்துக்கணும். ஆனா அவங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்கு பிள்ளைக்கு ஸ்வீட் கொடுத்துருவாங்க. நான் என்ன சாப்பிடும் போது இந்த சாப்பிடாத வாயில இருந்து புடுங்குவா முடியும். இல்ல நான் குறைச்சிட்டேன், நானும் குறைச்சிட்டேன். பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, இந்த பாக்ஸ்ல வச்சுட்டா நமக்கு வந்து ஈஸியா இருக்கு. சரி இப்போ நம்ம எங்க கிளம்ப போறோம்? நம்ம வந்து சர்ப்ரைஸ் அந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு போறோம். ஆமா போலாமா? தை பிறந்தா வலிமை இருக்கும், நமக்கு நல்லது பிறக்கும், எல்லாரும் நல்லது பிறக்கும். நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை இல்ல, எண்ணமே வாழ்க்கை. ஓகே போலாமா? வாங்க. நான் சொன்ன அந்த முக்கியமான வேலைக்காக வெளில போனோம். அங்க நான் கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர டைம் ஆயிடுச்சு. அப்புறம் நேரா கிளம்பி குரோம்பெட் சென்னை சில்க்ஸ்க்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருக்கும். அந்த 2 மணி நேரம் ஃபுல்லா ஜி அந்த வேலையை முடிச்சுட்டு இங்க வந்து சேர்க்கிற வரைக்கும் நான் கேரமலோட கால்ல பேசிட்டு இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நியூ இயர்ல இவ்வளவு மணி நேரம் இப்பதான் நான் பேசிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 45 minutesல பேசி முடிச்சிடும். இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். ஹாப்பியா இருந்துச்சு. எப்படா வந்து சேர்ந்தோன்ற மாதிரி இருந்தது. ஜி பட்டுப்படவே எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணதுனால பட்டுப்புடவை செக்ஷனுக்கு போயிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது காமிச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் டார்க் ஷேட். இப்ப காமிச்சிட்டு இருக்காங்களே அதுதான். இதை விட இதுக்கு முன்னாடி காமிச்ச ஷேட் வந்து நல்லா இருந்தது. அது 5000 6000 இந்த இதுலயே வந்துருச்சு. ஜரி ஒரிஜினல் கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஜி கம்பல் பண்ணதுனால அந்த பட்டு செக்ஷனை சுத்தி பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு அவர் எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணாரு. பட் நான் வேண்டாம் இதெல்லாம் பிடிக்கல, எதுக்கும் நம்ம மேல போய் சாதா சாரீஸ் பார்க்கலாமே அப்படின்னு அவர் நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா ஏற்கனவே பிளவுஸ் தச்ச பட்டு சாரீஸே நான் இன்னும் சிலது போடாம அப்படியே வச்சிருக்கேன். தைக்காமையே சில சாரீஸ் பட்டு சாரீஸ் இதெல்லாம் இன்னும் ஒரு ரோ ஃபுல்லாவே வச்சிருக்கிறேன் நானு. சோ வாங்கி என்ன பண்றது. பட் அவருக்கு என்னன்னா வைஃப்க்கு வந்து பொங்கலுக்குன்னு ஒரு புது சாரி நம்ம கையால ஒரு பட்டு சாரி எடுத்துறோம்னு அவர் ஆசைப்படுறாரு. இதே அவருக்கு வாங்கிக்கோங்கன்னு சொன்னா அவர் வேணான்னு தான் சொல்லுவாரு. சோ இல்ல வேண்டாம் நம்ம நிறைய சேவ் பண்ணணும், நான் அதுக்கு பத்தி ஒரு 2-3 சாரி நார்மல் சாரீஸ் வாங்கிக்கிறேன், அடுத்தடுத்து தேவைப்படும்பா பட்டு புடவை எல்லாம் போட்டுட்டு நான் அடுத்து தேவைப்படுற ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போட்டுக்க முடியாது, நம்ம தான் எடுத்துக்கட்டி வேலை செய்யற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன். இந்த எல்லோலாம் 12,000 13 14 எனக்கு ஞாபகம் இல்ல. இக்கத்துல இருந்தது, அந்த இக்கட் பிரிண்ட் மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது இந்த எல்லோ. ஆனா பிளாக் கலர் பிளவுஸ் பிளாக் கலர் பார்டர். சும்மா பார்த்துட்டு நான் பட்டு புடவை செக்ஷன்ல இருந்து கிளம்பிட்டேன். நல்லா அழகா இருக்கு, பிடிச்சிருக்காது. அழகா இருக்கு. இது பிளவுஸ் கிடையாது, இது ரெடிமேட் பிளவுஸ். இதுல பின்னாடி இது அழகா இருக்கு, கலரும் அழகா இருக்குது. இது வேற டைப். தேர்ட் ஃப்ளோர் வந்திருந்தோம். அங்க அந்த ஹாஃப் சாரி எல்லாம் பார்த்திருந்தேன். செகண்ட் ஃப்ளோர்லயும் ஹாஃப் சாரி இருக்கு, தேர்ட் ஃப்ளோர்லயும் ஹாஃப் சாரி இருக்கு. தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது கொஞ்சம் நார்மல் பிரைசிங்ல இருக்கு, 1000ஸ்ல இருந்தே இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா 3000 4000 அந்த மாதிரி இருந்தது. கோல்டு கலர் சாரி வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா லைட் வெயிட்டா இருக்கணும்ட்டு ஏற்கனவே என்கிட்ட ஒரு கோல்டு சாரி வந்து அழகு பொட்டிக்ல எடுத்தது இருக்கு. அந்த சாரி நான் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இன்னொன்னு வந்து இது மாதிரி செக்டில் போடணும்னு ஆசைப்பட்டேன். நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இந்த வெள்ளை கலர் லைட்டிங்லயா என்னன்னு தெரியல. இந்த பொம்மை போட்டிருக்கு இல்லைங்களா, சேம் இதே தான் கோல்டுல நான் இப்ப வச்சு காமிச்சது. சேம் இதேல கலர்ஸ். இப்போ அது ஒயிட் அண்ட் பிங்க் போட்டிருக்கா, நான் கையில வச்சிருக்கிறது ஒயிட்ல ரெட். நான் இதுக்கு முன்னாடி காமிச்சது அதே கோல்டுல கோல்டே. ஸோ இந்த சிறும் கட்டம்னு சொல்லுவோம்ல, குட்டி குட்டி செக்ஸ் அதுல இருந்தது.
இது எல்லாமே காட்டன் சாரீஸ். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஜூட் காட்டன். ஆனால் ஸ்டிஃபாக இருக்காது. அந்த பொம்மைக்கு கட்டியிருக்காங்க பார்த்தீங்கல்ல, ஸ்டிஃபாக இல்லை பாருங்க. நம்ம கட்டி முடிச்சுட்டு கையால் மொத்தமாக பிடிச்சி ஒரு இழுத்தாக்கா அழகாக நின்றோம். வீட்டில் போடுறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்குலாம் கிராண்டான சாரீஸ் இருக்கிறதுனாலையும் என்னுடைய தேவைக்கு பார்க்க அழகாக நல்லா இருக்கணும், ஆனால் இழுத்து பிடிச்சி சொருகி வேலை செய்யணும். நான் அந்த மாதிரி தேவைகளுக்கு எனக்கு சாரீஸ் தேவைப்படுது. நான் பார்க்கவும் நல்லா இருக்கணும். அதனால தான் நான் இந்த மாதிரி சாரீஸ் இப்போல்லாம் வாங்குறேன். அண்ட் இது ரொம்ப எலிகண்டாக அழகாகவே இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு கூட போட்டுக்கலாம், அவ்வளோ அழகா இருக்கும். எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம ட்ரெஸ் போடுறோம்னு முக்கியம் இல்லை, நம்ம எப்படி கேரி பண்றோம்னு முக்கியம். நம்ம கான்ஃபிடென்ட்டா பிடிச்சி சந்தோஷமா எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம கேரி பண்ணலாம், தப்பு கிடையாது. வரணுமா விழுந்துடாத, சூப்பரா இருக்கு பாரு. சொன்னல நான் கையில மாதிரி இருக்கு. இந்த பிங்க், ரெட், கிரீன், ப்ளூ இதெல்லாம் காமிச்சேன் இல்லைங்களா, இந்த ஜூட் ஃபேன்சி சாரீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1095ல இருக்கு. அந்த செக்டில் நான் காமிச்சிருந்தேன்ல, ஒயிட்ல ரெட், ஒயிட்ல பிங்க், அப்புறம் கோல்ட்ல கோல்டு காமிச்சிருந்தேன்ல செக், அதெல்லாம் 1500 சம்திங் வந்திருந்தது. லாஸ்ட்ல ஒரு டிசைனர் சாரி வந்து நான் பார்த்துருந்தேன், ஃபுல்லா ஸ்டோன் வந்து ஒட்டி இருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. இந்த சாரி 1045, அதாவது 1090, 1045, 1050 இந்த ரேஞ்ச்ல தான் இருந்தது. லாஸ்ட்ல நான் வந்து ஒரு சாரீஸ் பார்த்திருந்தேன், டிசைனர் சாரீஸ் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருந்தேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்திருந்தது. இந்த சாரீஸ்ல கூட ஒரு சாரியில ஒரு இடத்துல சின்னதா டர்ட்ஸ் இருந்தது. அந்த டர்ட் போற மாதிரி தெரியல, ஒரு கரை மாதிரி இருந்தது. ஸோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் அதான் சொல்லுவேன், சரவணா ஸ்டோர்ஸ் போனாலும், சென்னை சில்க்ஸ் போனாலும், போத்தீஸ் போனாலும், புடவை கடையிலேயே தி பெஸ்ட்னு சொல்ற கடைக்கு போனாலும் நம்ம தான் காசு கொடுத்து வாங்குறோம். நம்ம தான் செக் பண்ணி பார்த்து வாங்கணும். எல்லா இடத்துலயும் நல்லதும் கிடைக்கும், நல்லது இல்லாததும் கிடைக்கணும். நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்றது உண்டு. ஸோ அதே மாதிரி தான் நான் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே வாங்கினேன். இந்த எல்லோ கொஞ்சம் ஆரஞ்சு ஷெல்லோவா இருந்தது, நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் நாங்கள் காமெடி பண்ணிட்டு இருந்தேன், ஜி இந்த எல்லோ பாருங்க ஜி அப்படின்னு. ஆக்சுவலி நான் எல்லோ நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் எதிர்பார்க்குற எல்லோ எனக்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லா. நீங்க பொங்கலுக்கு ஷாப்பிங் முடிச்சிட்டீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அன்னைக்கு நான் நிறைய கேசி ஃபேமிலியன்ஸ் மீட் பண்ணியிருந்தேன். நிறைய பேரை நான் வந்து முதல் தடவையா பாக்குறேன். பட் அவங்க வந்து என்ன பார்க்கும்பொழுது டக்குன்னு வந்து கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், டக்குன்னு வந்து கண்ணத்தை கிள்றதா இருக்கட்டும், ஒரு பெரிய எப்படி சொல்றது, அந்த அந்த ஹக்லேயே தெரியும், ஒரு டைட் ஹக் கொடுப்பாங்க. அது மூலியமா அவங்க லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. என் கணத்தை பிடிச்சது அழுத்தமா கிள்ளுவாங்க, கார்த்தி 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 அப்படின்வாங்க. அதுல வந்து அவ்வளோ லவ் தெரியும், அவ்வளோ உரிமையா எடுத்துக்கிறாங்கல்ல. இது வந்து நிஜமா எனக்கு ப்ரௌட் மூமெண்ட்னு சொல்லுவேன். இந்த லவ் யாருக்கு தாங்க கிடைக்கும் இல்லைங்களா? ரொம்ப அது அந்த லவ் வந்து ரொம்ப ஈஸியா ஏர்ன் பண்ணிட முடியாது. காசு பணம்லாம் கொடுக்காத ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் லவ் வந்து கொடுக்கும். அன்னைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பியோர் சோல், ரொம்ப நல்லவங்க அவங்க. அப்படிதான் வந்து அவங்களோட லவ் அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளோட கேசி ஃபேமிலியன். அவங்கள மட்டும் நான் அன்னைக்கு ஷூட்டும் பண்ணியிருக்கேன், அவங்கள நான் காமிக்கிற வீடியோல கடைசியில காமிச்சிருக்கேன். அவங்க அப்படிதான் அவங்களோட லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நேரம் அது மனசை விட்டு போவே இல்லை. அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க மனசுல நின்றுட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னுடைய பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஜியோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், என் ஃபேமிலியில எல்லாருமே சொல்றது என்னன்னா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலி பீப்புள் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீ வீடியோ போட்டு அந்த மாதிரி ஆடியன்ஸ் உனக்கு வந்து இருக்கிறாங்க. உன்னுடைய ஃபேமிலி மாதிரி நேரில் பார்க்கும்போது பேசுறாங்க. நான் இல்லாத போது என் மாமியார்லாம் வெளில போனாங்கன்னா கூட கார்த்திகோட மாமியார் தானே நீங்க அப்படின்னு அவங்க கிட்டலாம் பேசுவாங்களாம். ஸோ அதெல்லாம் பெருமையா சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிஜமாவே இது எல்லாமே உங்களால கிடைச்சதுதான். ஸோ அதனாலதான் நான் என்னால முடியலன்னா கூட எந்திரிச்சு கிளம்பி இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கார்த்திகாக்கா சொன்னா கரெக்டா இருக்கும், லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கூட ஓடிடுவேன் நான், கடைக்கு போய் எடுத்து போடணும் அப்படின்ட்டு. சும்மா போக கூடாதே, பெர்மிஷன் கேட்டேன், நான் இந்த சேனல்லாம் வந்திருக்கேங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். நான் ஒரு 2 புடவை அங்க எடுத்துட்டேன்னா வீடியோவும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நான் அதுக்கு செலவு பண்ணி 2 புடவையும் எடுத்துட்டு வந்துருவேன். எனக்கு கேட்கறது கூச்சமா இருக்கும். அதனால புடவை வாங்கிட்டோம்னா நம்ம உரிமையா ஷூட் பண்ணலாமே அப்படின்னு நான் பண்ணுவேன். அன்னைக்கு எடுத்த சாரீஸ்க்கு வந்து பிளவுஸ் எல்லாம் தைக்க முடியாது. இப்ப அடுத்தடுத்து எனக்கு தேவை இருக்கு. நான் வந்து எம்பி டெய்லரிங்ல மட்டும் தாங்க பிளவுஸ் தைப்பேன், வேற எங்கேயுமே எனக்கு செட் ஆனதே கிடையாதுங்க. நான் எல்லா புடவையும் மொத்தமா மூட்டையா தூக்கிட்டு போய் மொத்தமா அவங்க கிட்ட கொடுக்கணும். இப்ப பொங்கல் நேரத்துல அவங்க பிஸியா இருப்பாங்க. சோ மேல இருக்க ஃப்ளோர்லயே ரெடிமேட் பிளவுஸ் செக்ஷனுக்கு நான் வந்துட்டேன். அங்க வந்து எல்லா ரேஞ்ச்லயும் பிளவுஸ் இருக்கு. நான் ஸ்டார்டிங் ஹேங்கர்ல காமிச்சதெல்லாம் மினிமமே 500 ருபீஸ்ல இருந்து தான் சொல்லிட்டாங்க. 500, 700, 1000, 1500 அந்த மாதிரி நார்மல் பிளவுஸஸும் அங்க இருந்தது. நீங்க போகும்போது என்ன இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வீட்டான நம்ம கேசி ஃபேமிலி அண்ட் சிஸ்டர் சொல்லியிருந்தேன்ல, அவங்க தான் இவங்க. அச்சோ என் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி அவ்வளோ சந்தோஷமா பேசியிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து அவ்வளோ பாசிட்டிவா எனக்கு இருந்தது. அன்னைக்கு ஃபுல்லா தலைவலியில இருந்தது, எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்தது. அன்னைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு 2 நாளா 3 நாளா. ஆனா அவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோ பாசிட்டிவா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. நீங்க எனக்கு கொடுக்குற லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி தான் நான் திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஹாப்பியா பாசிட்டிவா இந்த தை மாசம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வீடியோல காமிச்சிருந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணுங்க. பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களான்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க. அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.